அந்த காலத்தில் கலிலேயாவின் அரசனாக இருந்தவர் ஏரோது. அவர் தன் சகோதரனின் மனைவியான ஏரோதியாளை திருமணம் செய்திருந்தார். இது கடவுளுக்கு பிரியமான காரியமல்லவென்று யோவான் ஸ்நானகர் எச்சரித்து வந்தார். அதை விரும்பாத ஏரோதியா, அரசே, அந்த யோவான் ஸ்நானகன் உங்களை குறித்து தூஷணம் பேசி திரிகிறான், தெரியுமா உங்களுக்கு? வீரர்களே, அரசே, அந்த யோவான் ஸ்நானகரை உடனே கைது செய்து சிறையில் அடையுங்கள். உத்தரவு அரசே. யோவான் ஸ்நானகர் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஏரோதின் பிறந்த நாளில் விருந்து நடக்கிறது. ஏரோதியாளின் மகள் அங்கு வந்து நடனம் ஆடுகிறார். ஆஹா, அருமை அருமை. மகளே, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன். அப்பொழுது அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே, தந்தையே, எனக்கு யோவான் ஸ்நானகரின் சிரசை ஒரு தாளத்தில் தர வேண்டும். யோவான் ஸ்நானகரின் சிரசு ஒரு தாளத்தில் வைத்து அந்த பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது. பின்னர் அவள் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். யோவான் ஸ்நானகர் உண்மைக்காக தன் உயிரையும் தியாகம் செய்தார். அவர் மனிதர்களுக்கு பயப்படவில்லை, தேவனுக்கே பயப்பட்டார். யோவான் ஸ்நானகர் இயேசுவுக்கான வழியை ஆயத்தப்படுத்த வந்த தீர்க்கதரிசி. அவர் எனக்கு பின்பு வருகிறவர் என்னை விட வல்லவர் என்று அறிவித்தார். இதனால் யோவான் தன் பணியை முடித்து இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்க வழி செய்தார். யோவானின் மரணம் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது.